மைனான்ற ஒரு சின்ன படம் குருவி சேர்க்குற மாதிரி முத்து கோக்குற மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஒரு இடமா 10,000 25,000 கடன் வாங்கி ஒரு வருஷமாக எடுத்து அப்போ அன்னைக்கு ஒரு பேச்சு தமிழ் சினிமாவில் எந்த திரையரங்கும் சின்ன படங்களுக்கு கிடைக்காதுன்ற ஒரு பேச்சு முடிவெடுத்து அது நடந்து கொண்டிருந்த சமயம். அது ஒரு 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 விரல் மட்டும் தெரிகிற லெவலில் என்னுடைய ஃபினான்ஷியல் க்ரைசஸில் நான் இருந்தப்போ அந்த இடத்த கரெக்டாக கரம் பிடித்து தூக்குனது உதய் சார் தான். அவருக்கு எல்லாமே தெரியும். அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எல்லா கடனையும் அடைக்கணும் சார், என்கிட்ட காசு இல்லை. யோசிச்செல்லாம் பார்ப்பேன், இது எந்த விதத்திலும் நான் கனெக்டடே கிடையாது, அவரை சந்தித்ததும் கிடையாது. ஆனால் இந்த கலை மேலே இருந்த ஒரு பாசம் தான் நான் சொல்லணும். ஒரு சிறைப்பட்டு கடந்த ஒரு பறவை மைனா, அதை சும்மா கூண்டு திறந்து விடலை, அவர் கூண்டை திறந்து விடலை, அதை அழகாக எடுத்து நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்து அந்த திரைவானில் பறக்க விட்டார். அதுதான் நான் இன்ன வரைக்கும் அதை நினச்சிக்கிட்டே இருப்பேன்.